அனைவருக்கும் வணக்கம். இது யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். முக்கியமாக நிஃப்டி 15 இண்டெக்ஸ் டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்றத டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் நேற்று பட்ஜெட்டான மார்க்கெட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். சம் லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு, வரக்கூடிய நாட்கள் வாரங்கள் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது, பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக இல்லை நியூட்ரலாக இருக்கான்றதையும் பார்த்துட்டு டெக்னிக்கலாக மார்க்கெட் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். வாங்க, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ முதல்ல வீக் ஃபுல்லாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா 12 lakhs வரைக்கும் யாரும் டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல. சேலரிடு பர்சன் 12 லட்சம் வரைக்கும் வாங்குறவங்க, இதுக்கு முன்னாடி 7 lakhs இருந்துச்சு. 7 lakhsக்கு மேலே 5 to 7 அந்த ஸ்லாபில் இருக்கவங்க டேக்ஸ் கட்டணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அதை 12 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னா அதை பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போய் எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. அதாவது போய் ஒரு கார் வாங்குவாங்க, இல்லை ஒரு பைக் வாங்குவாங்க, இல்லை க்ளோத்ஸு, வேறு மாதிரியான செலவுகள் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் நிறையா இப்போது டேக்ஸ் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கீம்ஸ் பாலிசிஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த மணியெல்லாம் விட்ரா பண்ணுவாங்க. ஸோ பேங்கிங்க்கு ஒரு நெகட்டிவ் நியூஸஸ்ஸு. பட் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க, கூட்ஸ் அண்டு ஃபுட் மேனுஃபேக்சரிங், ஸோ அந்த மாதிரியான செக்டார்ஸ்க்கு பாசிட்டிவ். ஸோ மார்க்கெட்டுக்கு வெரி ஒரு நியூட்ரல் தான். இதுவே நிர்மலா சீதாராமன் மேடம் கேபிட்டல் கெயின் டேக்ஸை நாங்கள் குறைக்கிறோம், கார்ப்பரேட் டேக்ஸ் நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா லாஸ்ட் பட்ஜெட்டில் அவங்க கேபிட்டல் கெயின் டேக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, ஸ்டாம்ப் டியூட்டிலாம் குறைக்கிறோம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்து மார்க்கெட்டே இருக்கும். ஸோ பட்ஜெட்டுக்கான அந்த மொமெண்டம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பட்ஜெட்லாம் கிடையாது. எஃப்ஐஎஸ் ஃபாரினல் இன்ஸ்டியூஷனல் இன்ஸ்டியூட்ஸ் இன்வெஸ்டர், ஃபாரினல் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் நடக்கும். ஓகேங்களா? பட் நேற்று பட்ஜெட் அப்போயும் ஃபாரினல் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் செல்லிங் தான் பண்ணியிருக்காங்க, நியர்லி ஒரு 1000 crores. நான் ப்ரீவியஸ் வீடியோலையும் போய் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், இந்த எஃப்ஐஎஸ் அவங்களுடைய செல்லிங் பவர் முன்ன 5000 6000 7000 செல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 3000 4000க்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 1000 ரேஞ்சில் இருக்காங்க. என்றைக்கு எஃப்ஐஎஸ் ஒரு பையிங்க்கு வராங்களோ அன்றைக்கி மார்க்கெட் நல்லாவே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் நம்மளுடைய ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் டிசிஷன் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக 6.5 இருக்குது. இப்போ என்ன நியூஸஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா 25 basis பாயிண்டில் கட் பண்ணுவாங்க. அதாவது 6.25க்கு ரிவைஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு 25 basis பாயிண்ட் 0.25 கம்மி பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ரேலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த பட்ஜெட்லாம் முடிஞ்சிருச்சு. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்தது ட்ரம்ப் மெக்சிகோ கனடாக்கெலாம் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு. அடுத்தது சைனாவுக்கு வருவார். அடுத்தது இந்தியாவுக்கு ஏதாவது சொன்னார்னா ஸோ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக மார்க்கெட் எப்படி போகுன்றது, இந்த 3 விஷயத்தை பொறுத்து தான் மார்க்கெட் வரக்கூடிய நாட்கள் வாரங்கள் ட்ரேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ லெவல்ஸில் ட்ரேட் ஆகியிருக்கா அப்படின்றத பார்த்துடலாம். எக்ஸாக்டாக நம்ம போட்ட லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கு. ஸோ இது 1 hour கேண்டில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்துட்டு அங்கேருந்து மேலே போய்ட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 23,603ன்ற ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு தான் திரும்பியிருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ எக்ஸாக்டாக பட்ஜெட் அன்றைக்குமே நல்லா ஒர்க் ஆகியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அகைன் நம்மளுடைய சப்போர்ட் 23,412ன்ற ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஒரு நியூட்ரலானவே, அதாவது -26 points தான், ஒரு நியூட்ரலாக தான் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வீக்லி என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன சொல்லியிருந்தோன்னா, மார்க்கெட் கீழே இறங்கிக்கிட்டு வர மார்க்கெட் ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேலே பிரேக் பண்ணாங்கன்னா ஃபர்தராக மேலே போகும், இதுக்கு கீழே பிரேக் பண்ணாங்கன்னா ஃபர்தராக கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அதுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணாங்க, மேலே பிரேக் பண்ணுற மாதிரி போயிட்டு உள்ளே க்ளோசிங் வச்சிட்டாங்க, கீழே பிரேக் பண்ணுற மாதிரி போயிட்டு உள்ளே க்ளோசிங் வச்சிட்டாங்க. இப்போது ஒரு என்கல்ஃபிங் கேண்டல் மாதிரி தான் மார்க்கெட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீக்கை என்கல்ஃப் பண்ணுது. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுது.
ஓகேங்களா. வரக்கூடிய வாரங்கள் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். எவ்வளோ தூரம் வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, நம்ம டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸில் பற்றி கொஞ்சம் கற்றுக்கோங்க. ஏன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கும் ஒன்று ஒன்று சொல்லும். எவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்க, ஏன் அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு. இப்போது டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குன்னா அகைன் ஒரு டோஜி கேண்டில் தான். ஸோ மேலே வரும்போது இந்த மாதிரி ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபர்தராக மேலே போகலாம். அட் த சேம் டைம் நல்லாவே ஒரு செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஓவராலாக ஒரு பார்த்துடலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஹையிலேருந்து லோ ஃபார்ம் பண்ணாங்க. அகைன் ஒரு ஸ்மால் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு நல்ல ஒரு லோக்கு வந்தாங்க. அகைன் ஒரு ஹைக்கு போய்ட்டு அகைன் லோக்கு வராங்க. அகைன் ஒரு ஹைக்கு போய்ட்டு அகைன் ஒரு லோ வந்தாங்க. இப்போது ப்ரீவியஸ் லோவோடைய ஸ்விங்கில் நின்றுட்டுருக்காங்க. புரியுதுங்களா. ஸோ ஃபர்தராக இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகி இந்த ஹையவும் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே மார்க்கெட் போகும். இல்லைனா என்ன நடக்கும் மார்க்கெட்டில், இப்படி நடந்துக்கிட்டு இருந்த மார்க்கெட் அகைன் கொஞ்சம் தூரம் வரைக்கும் இந்த ஸ்விங் வரைக்கும் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வந்துடலாம். அட் த சேம் டைம் நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் இங்கே பாருங்கள், நம்மளுடைய ட்ரெண்ட் லைனுமே வந்து இங்கே மார்க்கெட்டுக்கு இருக்குது. புரியுதுங்களா. இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வரைக்கும் கூட போயிட்டு 24,200 250 இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும், ஏன்னா நாட்கள் போக போக மார்க்கெட் இப்படி கூட ட்ரேட் ஆகலாம். ஸோ இது வரைக்கும் போயிட்டு இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தும் கீழே வரலாம். ஓகேங்களா. இப்போ வரைக்குமே எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாத மாதிரி பெருசாக டிசிஷனும் அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா ஒரு லாங் பொசிஷன்ஸ்லாம் எடுக்க முடியாது. இன்னொரு வாய்ப்பும் இருக்குது. என்ன வாய்ப்பு இருக்குன்னா, இங்கே இருக்கிற மார்க்கெட் இப்படி கீழே வந்து இந்த ஜோனில் பட்டுட்டு ஒரு டபுள் பாட்டம் டபிள்யூ பேட்டர்ன் டபுள் பாட்டம் இந்த மாதிரி சொல்லிவிட்டு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு ஒரு ஹெல்த்தியாகவும் மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ என்ன நடக்கலாம். இந்த லோக்கு எவ்வளோ இருக்குன்னா ஒரு 750 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 750 to 800 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சிலே மார்க்கெட் ட்ரேட் ஆகலாம். அப்படியே ஃபர்தராக மார்க்கெட் மேலே போனாலும் நம்மளுடைய ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போனால் தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக அப் ட்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நியூஸஸும் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ எதுவாக இருந்தாலும் நாளைக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, நேற்று வந்த ஹை அதுதான் 23,639 650 ரேஞ்சு. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து மார்க்கெட்டுக்கு இந்த லோ 23,350. இது பற்றி நான் 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த ஜோன் 350 450 ஒரு ஜோனில் வந்து மார்க்கெட் ரொம்ப நாளாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே தான் இருந்துச்சு. இப்போ தான் பிரேக் பண்ணி ரீட்ரேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தராக மேலே போகலாம். சப்போஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக கீழே வரலான்றது எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 23,318. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா 23,140 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா 23,000ன்றது வந்து ஒரு மேஜிக்கல் நம்பர். சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணுறாங்கன்னா அடுத்த லோ 23,788. சப்போஸ் மார்க்கெட் இந்த 23,788 பிரேக் பண்ணுறாங்கன்னா ஃபர்தர் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 22,788 மார்க்கெட் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்து பொறுமையாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது, ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அப்படி லோவர் லோவர் ஹை வந்துட்டு இருந்த மார்க்கெட் இப்போ வந்து நல்லா பாருங்கள், ஒரு ஹை போகுது அகைன் லோ அகைன் ஹை அகைன் லோ, இந்த மாதிரி ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணி ஹையர் ஹைன்னு சொல்லுவாங்க. ஹையர் ஹை பேட்டர்னில் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ அப் ட்ரெண்டாக இருந்தால் மார்க்கெட் ஹையர் ஹையில் தான் ட்ரேடு ஆகும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் நாளைக்கான நமக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். இது ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரெயினிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் லெவல்ஸ் இதெல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இதெல்லாம் டெய்லி மார்க்கெட்டில் நடக்கணும் எந்த ஒரு அவசியம் கிடையாது, அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. ஸோ நீங்களும் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்மளுடைய வீடியோஸ் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை
பிளான் பண்ணிக்கோங்க. எப்பயுமே சொல்கிறது தான் நம்ம வீடியோவில், மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும், இறங்கும் போது தான் சடன் ஃபால் இருக்கும். மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை என்றைக்குமே யோசிக்காதீங்க. மார்க்கெட் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் நம்மளும் நகர்ந்து போயிடணும். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை என்றைக்குமே யோசிக்கக்கூடாது. உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு வரலாம், அடுத்த மாதம் வரலாம், அடுத்த வருஷம் கூட வரலாம். பட் அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பேக் டெஸ்ட்டை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா தயவுசெய்து ட்ரேடே பண்ணாதீங்க. ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுதுன்னு வரக்கூடிய நாட்களில். ரொம்பவே சேஃபாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. நன்றி, வணக்கம்.